ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அதாவது அடுத்த வீடியோ இந்த தல ரசிகன் தளபதி தொண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்களுக்காக மட்டுமே ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது மக்களே. ஸோ அதிலே கடைசி நான் கொஞ்சம் பேசியிருந்தேன். பட் என்னென்னா அந்த கண்டென்ட்டுக்கு நான் அதில் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலாக எந்த இடத்துல நான் ட்ரிகர் ஆனேன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். ஆன்லைனில் சரி ஆஃப்லைன்லேயுமே நம்ம நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் விஜய் ரசிகர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா. அவங்க கூடலாம் நம்ம எந்த மாதிரியான ஒரு சண்டை செஞ்சுருக்கிறோம் இதுக்கு முன்னாடி, ஆன்லைனில் எந்த மாதிரியான அப்யூஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுவும் அஜித் சார் மேலே, அஜித் சார் ஃபேமிலி மேலே, கடைசியாக அஜித் சார் பொண்ணு மேலே அப்படின்ற அளவுக்கு நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். இவனு என்ன அசால்ட்டாக நான் தலை ரசிக்கேன் ஆனால் தளபதிக்கு தொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போது நீ அஜித் சார் பேரை சொல்லாமல் நீ பாட்டுக்கு போய் விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணுற தொண்டனாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் இங்கே எவனுமே கேட்க மாட்டேன். நான் எவனையுமே கேட்க மாட்டேன். தாராளமாக போய் பண்ணுங்க, அது அவரவர் விருப்பம், அரசியல் ரீதியாக அவரவர் விருப்பம். ஆனால் நீ அஜித் ரசிகன் சொல்லிட்டு போகிறப்ப தான் இங்கே எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேனே, எனக்கெல்லாம் உறுத்துது. யாரா நீங்கள்லாம் கோமாளிகளா அப்படின்னு கேட்க தோணுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு 30 செகண்ட் தான், ரீல் தான். உண்மையான அஜித் ஃபேனு விஜய்க்கு எவனும் ஓட்டே போட மாட்டான். அப்ப விஜய் ஃபேன்ஸே தான் அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லி நாங்க ஓட்டு போட போறோம்னு சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்கோம். உண்மையான அஜித் ஃபேன் எவனும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. பார்த்துட்டிங்களா? அவர் யாரா சொன்னது? விஜய் ஃபேன்ஸே தல ரசிகன் தளபதி தொண்டன் சொல்கிறது, நான் தீவிரமான தல ரசிகன்டா, நான் தளபதிக்கு தொண்டனாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீராவேசமாக தலைவர் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கொடுத்து போட்டிருக்காப்புல. தம்பி நீ எந்த ஊர், யார் எவர் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் சத்தியமாக நீ ஒரு குட்டி குஞ்சா அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு ஓட்டு போடுறதுக்கு தகுதி வந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு 96, 98, 99 என்னென்னலாம் அஜித் விஜய் ரசிகர்களுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்லாம் போச்சு. அப்படி சினிமாவில் சண்டை போட்டால் கடைசி வரைக்கும் ரியல்லையும் சண்டை போடணுமாடா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அஜித் ரசிகன் விஜயை சப்போர்ட் பண்ணணும், அதாவது இந்த அரசியல் ரீதியாக அப்படின்றதுக்கு 10% இல்லை 1% கூட அந்த தகுதி எந்த ஒரு விஜய் ரசிகனுக்கும் கிடையாது, விஜய் சாருக்குமே கிடையாது. அதனால தான் நான் இந்த அளவுக்கு இறங்கி ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? என்னென்னா இது இப்போ ரேத்து நான் ஆரம்பிக்கலை. அஜித் சாருடைய படம் ஒன்று நல்லா தேட்டரில் ஓடிட்டு இருந்தாலே அந்த படத்தை தூக்கிட்டு என் மவன் படத்தை போடு அப்படின்னு நம்ம விஜய் சாருடைய அப்பா எஸ்எஸ்சி இருக்கார் இல்லையா, அவர் ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஃபோன் பண்ண காலத்திலேருந்து அஜித் சாருடைய படங்கள் நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்ற ஒரு பிம்பத்தை இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் அவங்க மூலமாக கட்டமைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய படங்களுடைய பாடல்கள் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்றதுக்காக சன் டிவியில் கூட அஜித் சாருடைய படங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே சினிமா அவங்க இருந்த காலத்திலருந்தே இப்படிலாம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க, சரியா, நான் இப்போவும் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நேற்று அரசியல் பண்ணலடா, அப்போ இருந்தே அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க நடிகனாக இருக்கிறப்பவே அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸ்பெஷலி இந்த தல ரசிகன் தளபதி தொண்டன் இனிமேல் தான் நீ கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சரியா? அஜித் சாரோட அழகு எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அவருடைய தேஜஸ் எப்படி அப்படின்றது தெரியும். ஆனால் அதையே இவனு கேவலமாக பேசின ஆட்கள், பாடி ஷேமிங் அஜித் சார் ஃபேன்ஸும் விஜய் சாரை பயங்கரமாக அந்த ட்ரோல் அப்யூஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே அஜித் சார் அரசியலுக்கெலாம் வரப்போகிறதும் இல்லை அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. அப்படி இருக்கிறப்ப இப்போ அவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறப்ப நீ கண்மூடித்தனமாக நம்பி ஒன்று ஃபயர் விடுற இல்லை, அதுவும் அஜித் சார் பேரை சொல்லிக்கிட்டு
அதுக்காகத்தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். 2000 அஜித் சார் கல்யாணம் முடியுது சரியா. 2000 2008 தான் நம்ம அனுஷ்கா பாப்பா பிறகுறாங்க. ஸோ அந்த 8 வருஷம் இங்கே வந்து அஜித் சாருடைய படங்களை பற்றி எந்த விஜய் ஃபேனும் பேச மாட்டான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா அந்த டைமில் அஜித் சாருடைய படங்கள் நிறைய ஹிட் படங்கள் இருந்தது. 2007 பில்லா வேறு லெவலில் இந்த கேரியரின் உச்சம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்போவே அஜித் சார் வந்து பயங்கரமாக கேரியரின் உச்சம் பார்த்த ஆள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜித் சாருடைய ஏதாவது ஆக்டிங்கை பற்றியோ அவருடைய இதை பற்றியெல்லாம் பேச மாட்டானுங்க. டபக்குன்னு உங்கள் ஆளுக்கு புள்ள இருக்கா இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து அதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்குலாம் போவோம். உங்களுக்கு புரியுதா? தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள், அவரை பற்றி அவருடைய பர்சனலை பற்றி நீங்கள் படத்தை பற்றி என்ன பேசினாலும் இங்கே எவனும் வந்து அதுக்கு பதில் பேச போகிற அது வேறு. அதை தாண்டி இங்கே வந்து அவருடைய பர்சனலை வச்சு இங்கே குத்துறப்ப எப்படி வலிக்கும் அப்படின்றது வந்து அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ அப்போ வந்து உங்கள் அம்மாக்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்திருப்ப, அல்லது உங்கள் வீட்டில் வந்து தொட்டில் தூங்கி வாயில் வந்து விரல் சப்பிட்டு இருந்திருப்ப. ஸோ அதனால தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீ எப்படியும் மங்காத்தாக்கு அப்புறமா அல்லது அதுக்கப்புறமா அஜித் சாருக்கு ஃபேனானியான்றது எனக்கு தெரியாது. பட் நாங்கள் அந்த ஒரு 98 99 ஏன்னா 92 91 நம்ம அஜித் சார் வந்தார் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சா. 92 ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம அஜித் சாரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஃபேன் பாயாக நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் உனக்கு அவ்வளவு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உன் ஏரியாலேயே பெரிய பெரிய அண்ணன்மார் ஒரு 40+ இருப்பாங்க பாரு, அவங்ககிட்டலாம் போய் கேளு. அஜித் சாருக்கு வந்து இந்த விஜய் சார் சைடில் விஜய் சார் ஃபேன்ஸு எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. நான் சண்டைன்னா அப்படி சண்டையை சொல்லலை. இங்கே வார்த்தை யுத்தங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அஜித் சார் அப்யூஸ் பண்ணுவாங்க, ஷாலினி மேம் அப்யூஸ் பண்ணாத அப்யூஸா? அதுக்கப்புறமா இப்போ அனுஷ்கா பாப்பா வரைக்கும் எல்லாரையுமே வந்து அப்படி அப்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த தைரியத்தில் என்ன இதில் வந்து தல ரசிகன் தளபதி தொண்டன் சொல்லி போகிறீங்க அப்படின்றது வந்து கோபங்கள் வருது, ஆத்திரங்கள் வருது மக்களே பயங்கரமாக. அதாவது நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், உனக்கு விஜய் சாருடைய கட்சியில் பிடிச்சிருக்கு, அவருடைய ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, நீ ட்ராவல் பண்ண போகிற, எனக்கு வேறு எந்த கட்சியும் வேணாம்ப்பா, புதுசாக இந்த கட்சி வந்திருக்கு, நான் அதனால் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகிறேன் அப்படின்னா தாராளமாக போ. ஆனால் அஜித் ரசிகன் அப்படின்ற அந்த போர்வையில் போகாத. அது வந்து எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, அது அப்படின்னு சொல்லி துப்பணும் போல் இருக்குது. எவ்வளவு அப்யூசிவ் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம் தெரியுமா? அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவித்து அதுக்கப்புறமா நீ இப்படி சொல்லியிருந்த அப்படின்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், வேமா சூசோ எதுவுமே இல்லாத ஒரு ஜென்மனி, அதனால் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே அஜித் சாருடைய படங்கள் நல்லா பண்ணாலுமே, இப்போ ஜிபி 270 கோடி ரூபா பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதையும் 250 கோடி அப்படின்னு சொல்லி இங்கே மட்டம் தட்டுறதுக்கு தான் எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு தனி டீம் இருக்குது. என்ன இந்த மாதிரி டீம் வந்து அஜித் சார் வச்சு பண்ணுறதில்ல, அதுதான் கொஞ்சம் வருத்தம். அதுக்கு நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க மக்களே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஜய் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 25 கோடி ஒவ்வொரு படத்துக்கும் போட்டே இருப்பானுங்க. அஜித் சார் படங்களுக்கு 200 கோடியே வசூல் பண்ணால் கூட 200 கோடி வசூல் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டால் பணத்தை வாங்கிட்டு இப்படிலாம் பேசுகிறீங்களேடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய், நீயே பணத்தை வாங்கிட்டு தானே பேசுகிற, இட் இஸ் ஒன்னதான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாராக வேணா இருங்க, எவராக வேணா இருங்க, எவ்வளோ பெரிய கொம்பனை வேணால் இருந்துட்டு போங்க, சரியா? ஆனால் அதுக்காக உங்களுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக உங்களோட இண்டிவிஜுவல், உங்கள் அப்பா அத்தா கொடுத்துருப்பாங்க தெரியுமா ஒரு பேர், அந்த பேரோட போய் ஐயா நான் இந்த ஊர், இந்த ஏரியா, இந்த வட்டம், நீங்கள் வந்து என்னை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கங்க, நான் மக்களுக்காக மக்கள் பண்ணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக உங்கள் இண்டிவிஜுவலை வச்சு போய் நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து யாரோட ரசிகன் தெரியுமா, இப்போ யார் கொடி பிடிக்க போகிறேன் தெரியுமா, அதோட ஒரு எச்சத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. எப்பட்றா கூச்சமே இல்லாமல் தலைவனை மாற்றுறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணங்கிறது இல்லை. யாரா நீங்கள்லாம்? ஃபஸ்ட்டு
எப்படி அதாவது சினிமா நடிக்கிற காலத்திலேயே ரெண்டுக்கும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அது வேறு. நீங்கள் அஜித் விஜயன் சண்டை வர்றப்ப பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு க்ளோஸாக கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருந்த நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அரசியல் அப்படின்றப்ப ஈஸியாக வந்து அஜித் சார் பேரை சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க? மன்றம் கலைச்சார் தெரியுமா? மன்றம் முக்கியமாக 2 ரீசன் தான். ஒன்று, ஒவ்வொரு ஊர்லேயும் 2 தலைக்கட்டு இருந்தது. நான் தான் அஜித்துடைய ரசிகர் மன்ற தலைவர், நான் தான் அஜித்தோட ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் 2 பேர். இந்த கேப்பில் அஜித் சாருடைய பேரை வச்சுக்கிட்டு அவனுக்கு எந்தெந்த கட்சி பிடிக்குமோ அந்தந்த கட்சியில் அஜித் சாருடைய படத்தை போட்டு இங்கே வந்து போஸ்ட் அடிக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மனுஷன் இல்லை, நானே பேசாமல் சும்மா ஓரமாக போயிட்டுருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மன்றத்தையே கலைச்சி விட்டார். மன்றம் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் சண்டை போடுவீங்க, எவனுமே மன்றம் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லி கலைச்சி விட்டார். இது தெரியுமா? கட்ஸிமன். அதே கட்ஸ் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா உன் சொந்த அடையாளத்தோடு போய் விஜய் சார் கொடிபிடி. அதை விட்டுவிட்டு மறுபடி இப்படி நீ வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்த அப்படின்னா சாரி, நல்ல ரத்தம் ஓடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அஃப்கோர்ஸ். இப்போது மேபி இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து ஒரு அரசியலில் வந்து பண்பட்டு, அது கண்டிப்பாக பண்பட போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு இன்னுமே வந்து தான் ஒரு நடிகன், நான் தான் கேரியரின் உச்சம், சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இன்னும் அவர் இருந்துகிட்ருக்காரு. அவருடைய தொண்டர் படையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரசிகர்களாக தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு 30 நாள் ஆகி இன்னும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க. அது வேறு, சரி, அது தனி டிபார்ட்மெண்ட், அது நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டோட இனிமேல் எந்த அஜித் ரசிகனும் உண்மையிலேயே அஜித் சாரை பயங்கரமாக உண்மையாக உளமாற விசுவாசத்தோடு நேசிக்கிற எவனுமே இப்படி கொடி பிடிக்க மாட்டான். இந்த ஒரு ஸ்லோகனோட, தல ரசிகன் தளபதி தொண்டன்ற ஸ்லோகனோட எவனும் போக மாட்டான்ல, அதுக்கு நான் கேரண்டியில். உண்மையான விசுவாசி அஜித் சாரோட விசுவாசி. அவங்க போய் இப்போ அப்டேட் கேட்குறானுங்க ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிவிட்டு அறிக்கை விட்றாள் அந்த மனுஷன். நீங்கள் வந்து அவரை வந்து தாவேகா கொடியோடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எங்கேருந்துடா வந்துச்சு உங்களுக்கு? அந்த அவர் எதுவுமே பேச மாட்டேங்காருன்னு தானே, அவர் எதுவுமே பேச மாட்டேங்காருன்னு சொல்லிட்டு தான்டா அவரை வந்து சினிமா ஃபீல்ட்லேயே ஓரம் ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இவனை பண்ணிட்டு இருந்தானுங்க. அவர் படங்கள் நல்லா பண்ணாலுமே நல்லா பண்ணலன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து இப்படி போய் கேளுங்க. நம்ம இந்த பாலா சார் பிரச்சனை அஜித் சார் கொஞ்சம் தெரியுமா? அப்புறம் மதுரை நரிமேட்லேருந்து ஒரு அண்ணன்மாரெலாம் கிளம்பி போனாங்க. அதாவது எப்படி கிளம்பி போனாங்க தெரியுமில்ல? அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அஜித் சாருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே மதுரையிலேருந்து கிளம்பிட்டாங்க, போய் அஜித் சாருக்கு பாதுகாப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு. அவர் திருப்பி இங்கேருந்து சொல்ல போய் தான் ஐயா எவனும் வரக்கூடாது, பேசாமல் இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே அமைதியானாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 ரசிகப்பட்டாலும் தெரியுமில்ல, சும்மா நீங்கள் இந்த குட்டி குஞ்சானில் தான் முதல்ல இழுத்து வச்சு வெட்டி விடணும். நானும் பொறுமையாக ஒதுங்கி போன்னு பார்த்துட்டு இருந்தா ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் எ ஃபைனல், அவ்வளோதான். நீ பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் திருப்பி நாங்கள் வந்து இப்படி தான் தூக்கி போட்டு மீச்சிட்டே இருப்போம். தற்குறியாக நீயும் தற்குறியாக இருந்துட்டு போ அப்படின்றதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? திருப்பியும் நான் தான் சொல்கிறேன், உனக்கு அப்படி விஜய் சாருக்கு நீ வந்து பயங்கரமாக அவர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுருவார் தள்ளிடுவார் அப்படின்னு நினச்ச அப்படின்னா தாராளமாக போய் பண்ணு, நான் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக தல ரசிகன் சொல்லி போவாத, சரியா? ஏன்னா எந்த அரசியல் இதுக்குள்ளேயும் சிக்காத ஒரு ஆள், அவரை சுற்றி எல்லா அரசியலும் இருக்கும், ஆனால் எந்த அரசியல்லையும் அவர் சிக்காமல் இருக்கார். அப்படிப்பட்டவருடைய பேரை நீ அசால்ட்டாக அவருடைய ஃபேன் பாய்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ கொண்டு போய் பண்ணுவ அப்படின்னா உண்மையிலேயே வெக்கக்கேடாக இருக்குது தம்பி. நீ யாராக வேணா இருந்துட்டு போ, எவனை வேணா இருந்துட்டு போ, அஜித் ரசிகன் தயவுசெய்து போகாத. சத்தியமாக அது அசிங்கத்தோட உச்சம். தட்ஸ் இட் மக்களே. எனக்கு என் மனசில் தோணுனதை நான் அப்படியே வீடியோவாக பேசிட்டேன். அதுக்கு மேலே மக்கள் உங்களுடைய பொறுப்பு. ஏன்டா அஜித் ரசிகன் விஜய்க்கு தொண்டனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை, அது இருக்க வாய்ப்பே இல்லை உண்மையான அஜித் ரசிகன் கிட்டேருந்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.
ஆ